எப்பப்பப்பா மேட்ச்னா இதான்ப்பா மேட்ச்சு. ஏன்னா முழுக்க முழுக்க சிக்ஸரா பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அம்பையர் தான் பாவம், எத்தனை வாட்டி தான் சிக்ஸ்னு கையை தூக்குவார், எத்தனை வாட்டி 4 இருந்தா அப்படி சேகை காட்டுவார்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்கோரிங் மேட்சா போச்சு. இன்னொன்று, செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பார்த்தீங்களான்னு தெரியாது, அபிஷேக் சர்மா இருக்கார் இல்லையா, ஒரு வெள்ளை பேப்பரை காட்டுறாரு. என்ன காட்டினாரு? அதில் ஏதோ எழுதியிருந்துச்சு. என்ன எழுதியிருந்தாரு பார்த்துருவோமா? ஸோ ஹைதராபாத் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நேற்று நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் டாஸை ஜெயித்தது பஞ்சாப். நாங்கள் பேட்டிங் பிடிக்க போகிறோம்னு சொன்னாங்க. எப்பாடா நல்ல விஷயம் பண்ணீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. இன்னொன்று, எப்பவுமே ஹைதராபாத் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா பயங்கரமாக அடிப்பாங்கப்பா. ஆனால் செகண்ட் பேட்டிங்லாம் போனால் லைட்டாக எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க, ரன் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் போன சீசனில் நம்ம பார்த்தது. ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நடந்ததே கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ பஞ்சாப் பேட்டிங் உள்ளே வந்தாங்க. ஒரு 3 ஓவருக்கு அப்புறமாவே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு பேட்டிங் பிச் அப்படின்னு. ஏன்னா பஞ்சாப் 3 ஓவருக்கு 53க்கு 0, அங்கேருந்து 6 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 81 ரன்னுக்கு ஒரு விக்கெட், கிட்டத்தட்ட 90 ரன்னு. ஓப்பனர்ஸு ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஆடினாங்க. இந்த வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயத்தை காட்டினாரு பிரியான்ஸ் ஷாரியா. ஸோ உண்மையை சொன்னோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் எவ்வளோ அழகாக ஆடினாரோ, பிரப் சிம்ரனும் அதே அளவுக்கு சூப்பராக ஆடினாரு. ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா 82 அடித்தார். ஒரு கேப்டன் ஸ்நாக் ஆடிட்டு இந்த வாட்டியும் ஒரு 100 அடிச்சிருவாரா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா மொதல் மேட்ச்சில் 97, சரி ஓகே விட்டதை இங்கே பிடிச்சிருவாரு, செஞ்சுரி போட்டுருவாருன்னு பார்த்தா இங்கே 82ல் அவுட் ஆகிட்டாரு. ஒரு 100க்கு போக முடியல. ஆனால் மேட்ச் இப்படியே போச்சா? ஓகே, நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன சர்க்கிள் வந்துச்சு. கடைசியில் ஒரு 210 அப்படின்னு ஸ்கோரில் முடிஞ்சிருமோன்னு நினைக்கிறப்ப தான் ஸ்டாயினிஸ் உள்ள வந்து சுற்றினாரு பாருங்க ஒரு சுற்று. மேட்சோட இன்னிங்ஸில் கடைசி 4 பாலுக்கு 4 சிக்ஸை போட்டு மிரட்டி விட்டுட்டாரு. ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 5 பவுலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. மேபி ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியை யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அபிஷேக் சர்மாவுக்கு கூட ஒரு ஓவர்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனாலும் ஹர்ஷல் பட்டேல் எவ்வளவோ சொல்லலாம் அவர் ரன்னு கொடுப்பாரு அப்படி இப்படின்னு. இந்த மேட்ச்சில் ரொம்ப சூப்பராக போட்டார். எல்லாருமே நிறைய ரன்னு கொடுக்கும்போது நார்மலாக போட்டார். 4 விக்கெட்டை தூக்குனாரு. அதே மாதிரி ஈஷான் மலிங்கா அப்படிங்கிற ஒரு பவுலரை இறக்கியிருந்தாங்க. 2 விக்கெட்டுப்பா, கிட்டத்தட்ட மலிங்கா மாதிரி தான் அவரும் சூப்பராக போட்டார். யாக்கர்லாம் போட்டார். இவரும் ஸ்ரீலங்காக்காரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் முகமது ஷமி இந்தியாவுடைய பெஸ்ட் பவுலரு, 75 ரன் கொடுத்தது தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த வகையில் 246 அடிச்சா அப்படிங்கிற ஒரு இமாலய ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்காக களத்தில் இறங்கினாங்க ஹைதராபாத் பேட்டர்ஸு. 5 மேட்ச் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 286 அடித்தாங்க. ஒரு பெரிய ஸ்கோர் தான். எப்பாடா இப்படி தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறப்ப அடுத்தடுத்த மேட்ச்சில் 170 ஆச்சு, 160 ஆச்சு, அப்படி இப்படின்னு குறைஞ்சி கடைசியில் அவங்க ஆவரேஜ் 150 அப்படின்னு போயிடுச்சா. சரி இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறப்ப ஃபர்ஸ்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஆடினாங்க. ஒரு ஆட்டம், வெறி ஆட்டம். கிட்டத்தட்ட 172 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. பார்க்குறப்பவே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இதில் ஹெட்டு பார்த்தீங்கன்னா 66 அடித்தார். இந்த சைடு அபிஷேக் சர்மா ஹையஸ்ட் டோட்டல் பை இந்தியனுங்க, அவர் தான் அடித்தார். கிட்டத்தட்ட 140 ரன் அடித்தார். பார்க்கவே அந்த இன்னிங்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக ஆடிக்கிட்டு இருந்தார். செஞ்சுரி போட்டோன்னே ஒரு வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டினார். அதை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப சரியாக தெரியலை. அப்புறம் பார்த்தா இந்த இன்னிங்ஸு என்னோட ஆரஞ்சு ஆர்மிக்கு தான் அப்படின்னு சூப்பராக எழுதி அதில் வச்சுருந்தாரு. பார்க்குறதுக்கே செம்ம மாசாக இருந்துச்சு. இப்படியே 150 அடிச்சிருவாருப்பா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த அரௌண்ட் 140ல் அவுட் ஆகிட்டாரு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் கிளாஸனும் மிஷானும் சேர்ந்து அந்த மேட்சை 18.3 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. எவ்வளோ? 248 டார்கெட்டு. ஸோ இதை வச்சுலாம் பார்க்குறப்ப ஐபிஎல்ல குறிப்பாக ஹைதராபாத்தில் நீங்கள் 250 ஃபர்ஸ்ட்டில் பேட்டிங் பிடிச்சி அடித்தாலும் சேஃபு கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னே புரியுது. ஸோ ஹைதராபாத் அணி ஒரு வழியாக 8 விக்கெட் வித்தியாசத்தில் சூப்பரான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல கடந்த ஹைதராபாத் டீமு கொஞ்சம் மேலே 8வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ யார் கடைசி தெரியுமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ அடுத்தடுத்த மேட்சுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது சென்னைக்கும் மற்ற டீமுக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.